தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஐயா சிஎம்முக்கு நன்றி. ஆனால் மக்களுக்காக நிறைய நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிக்கும். ஆனால் நாங்கள் நினச்சதை விடையும் எதிர்பார்ப்பு அதிகமாக மக்களுக்காக நன்மைகள் நிறைய செய்கிறீங்க. அதுவும் தமிழ்நாட்டு இளைஞர்களை வந்து பாதுகாக்கக்கூடிய அளவில் நிறைய மீட்டிங் போடுறீங்க, அமைச்சர்களை வச்சு போடுறீங்க, அதிகாரிகளை வச்சு போடுறீங்க. உண்மைதான், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் நாங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து பேசுகிறோம். எங்களுக்கு வந்து அதிகப்படியாக மக்களுடைய பாதிப்பு வந்து போதையினால் நிறையா மக்கள் பாதிப்பு. அந்த போதைகளை ஒழிக்கணும்னு சொன்னால் ஐயா நீங்கள் வந்து மக்களை அணுகணும். அதான் அதிகாரிகளை மட்டுமே நீங்கள் அணுகுனா இது வந்து நடக்குமானா நடக்காது. எவ்வளோ தூரம் நீங்கள் கஞ்சா போதைகள் ஒழிக்கணும்னு நினச்சாலும் அவ்வளோ தூரத்துக்கும் பெற்றோர்களை அணுகணும். அவங்களுடைய ஒரு ஒத்துழைப்பு இருந்தால் மட்டும்தான் ஒரு வீட்டுக்கு தெரியும் அந்த வீட்டில் அந்த பசங்க எப்படி வளருதாங்க அப்படிங்கிறது. அந்த வளர்ச்சி வந்து நல்ல விதமாக இருக்கா கெடுதலாக இருக்காங்கிறது பெற்றோர்களுக்கு தான் தெரியும். அந்த பெற்றோர்கள் வந்து யார் இடத்துல சொல்கிறது நம்ம பிள்ளை தப்பு பண்ணுது நம்ம கண்ட்ரோலில் இல்லை அப்படிங்கிற ஏக்கம் நிறைய பேத்துக்கு உண்டு. ஆனால் இதுக்கு என்ன செய்யணும்னா இங்கே இருக்க அதிகாரிகள் வந்து அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஆனால் எங்களுக்கு கிடைச்ச கிஃப்ட்டு கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு ஐயா எஸ்பி அவங்களும் இப்போ வந்திருக்க கலெக்டர் அவங்களும் உண்மையிலே எங்களுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் தான். ஆனால் அந்த பொக்கிஷம் எங்களுக்கு வந்து கிடைச்சிருக்குன்னா ஒரு பயன்படுத்த தெரியணும். அந்த பயன்படுத்த தெரியணும்னு உண்டுன்னா அதை மக்களோடு அவங்க அணுகணும். எங்களுக்கு கிடைச்சதை நாங்கள் பயன்படுத்தலைன்னா நாங்கள் முட்டாள். ஆனால் எங்களுக்கு பயன்படுத்தணும் எண்ணங்களும் ஆசைகளும் இருந்தாலும் அவங்க வந்து என்ன செய்யணும், மக்களோடு கலந்து பேசணும். முதலமைச்சர் அவங்க வந்து அமைச்சர்களை வச்சு மீட்டிங் போடுறீங்க, அதிகாரிகளை வச்சு மீட்டிங் போடுறீங்க. ஆனால் பொதுமக்களை வச்சு நீங்கள் தேர்ந்தெடுத்து பேசணும். பேசுனீங்கன்னா எங்கள் பிள்ளைங்க என்னென்ன செய்யுது அப்படிங்கிறது ஒரு பிள்ளை செய்கிறது ஒரு தாய்க்கு தான் தெரியும். அந்த தாய் நினைச்சாதான் அந்த குழந்தைங்களை திருத்த முடியும். ஆனால் தாயே மீறி பிள்ளைங்க நடக்கக்கூடிய வீட்டோளில் இருக்குது. அதுக்கு வந்து என்ன அதிகாரிகள் ஒத்துழைப்பு கொடுக்கணும். அந்த ஒத்துழைப்புனா என்னென்ன எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் உங்கள்கிட்ட பதிவு பண்ணுறோம். அவங்க வந்து என்ன பண்ணலான்னா ஒரு மீட்டிங் போடலாம். இப்போ நீங்கள் போடுறத மாரி மீட்டிங் போடலாம். இதுக்கு வந்து ஒவ்வொரு வீட்டில் நாங்கள் எப்படி மீட்டிங் போடலான்னு கேட்பாங்க. ஆனால் நாங்கள் ஒவ்வொரு வீட்டில் மீட்டிங் போட சொல்லல, ஒவ்வொரு வார்டு மெம்பரை எடுக்கலாம். அந்த வார்டு மெம்பரை எடுத்தால் மிஞ்சி போனால் 900 ஓட்டுகள் வரும். இல்லை நீ ஒன்று நகி ஒரு 1500 இல்லை 3000 வரும். இதில் வந்து உங்களுக்கு எத்தனை பிரிவாக போடணும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சுக்கலாம். அதை நீங்கள் என்ன செய்யலாம் போட்டு இங்கே இருக்க எங்களுக்கு கிடச்சிருக்க ஒரு கிஃப்ட்டுன்னு சொன்னேன். முதல்ல எஸ்பி சாரும் கலெக்டரும் அவங்க 2 பேரும் மனசு வச்சா கன்னியாகுமரி மாவட்டத்தையே மாற்ற முடியும். ஏன்னா அதுக்குள்ள அதிகாரங்கள் அவங்களுக்கு இருக்குது. அதுக்குள்ள ஆர்டர் ஐயா முதலமைச்சர் அவங்க போடணும். போட்டு எங்கள் ஊர் மக்கள் வந்து காப்பாற்றக்கூடியதுக்கு என்னென்ன பயன்பாடு வேணும் அப்படிங்கிறத எங்களுடைய ஒத்துழைப்பு அவங்களுக்கு நாங்கள் கொடுத்தோம். அவங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு வேணும். இதை பண்ணுனா கன்னியாகுமரி மாவட்டத்தில் போதைகளை கண்டிப்பாக ஒழிக்கலாம். எங்களுடைய முடிஞ்ச சப்போர்ட்டை நாங்கள் பண்ணி தருவோம். ஆனால் என்ன செய்யணும், இவங்களுடைய ஒத்துழைப்பு அதிகாரியை மட்டும் சந்திச்சா காணாது, பொதுமக்களை சந்திக்கணும், பெற்றோர்களை சந்திக்கணும். சந்தித்தா மட்டும்தான் இந்த பிள்ளைங்களை காப்பாற்ற முடியும். வேலை அந்த பசங்க என்னென்ன பண்ணுதாங்க, காலேஜுக்கு போகிறாங்க, அங்கே என்ன தப்பு பண்ணுதாங்க, வீட்டில் இருக்காங்க, படிக்கலை, வேலைக்கு போகலை, இந்த பசங்க என்ன தப்பு பண்ணுதாங்கன்னு பெற்றோர்களுக்கு தான் தெரியும். அவங்க சொன்னால் மட்டும்தான் அதிகாரிகளுக்கு தெரியும். அப்போ வந்து கேஸு போட்டு மட்டும்தான் திருத்த முடியும்னா முடியாது. ஆனால் பெற்றோர்கள் நினச்சா கண்டிப்பாக முடியும். என் பிள்ளை இந்த தப்பு பண்ணுது, என் கண்ட்ரோலில் நிற்கலை, ஐயா நீங்கள் பேசினா கேட்பாங்க அப்படின்னா அதை நீங்கள் ஒரு கவுன்சிலிங் கொடுத்தா அந்த மக்கள் திருந்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை கொடுத்து அவங்கள இப்போ எஸ்பி சார் செய்தாங்க. என்ன பண்ணுதாங்க வந்து நிறைய இளைஞர்களெல்லாம் தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணுதாங்க. உண்மைதான், அதில் நல்ல பசங்க மட்டும்தான் வராங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் போதைக்கு அடிமையான மக்களையும் அவங்க தேர்ந்து எடுத்து அவங்க ஒரு கவுன்சிலிங் கொடுத்து அந்த பசங்களை திருத்துறதுக்கு விளையாட்டுலேயோ வேலையிலையோ அவங்களுக்கு எதில் ஒரு ஆசைகள் இருக்குது அப்படிங்கிறத அவங்க நினச்சாங்கன்னா கண்டிப்பாக இந்த மாவட்டத்தை மாற்ற முடியும். அது அவங்களால மட்டும்தான் முடியும். எங்களால் முடிஞ்ச வரை எங்கள் பிள்ளைங்களை கண்ட்ரோல் பண்ணலாம். ஆனால் அதுக்கு நிற்காது. அதிகாரத்தில் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் பயந்து நிற்கும். ஒரு 20 வருஷத்துக்கு முந்தி எங்கள் ஊரில் அதை எனக்கு வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் பூதபாண்டியல்க இறச்சகுளம் பூதபாண்டியில் ஒரு 20 வருஷத்துக்கு முந்தி ஒரு எஸ்ஏ இருந்தாங்க. அன்னைக்கு பார்த்திங்கன்னா அப்போ எங்கள் ஊரில் ஃபுல்லாகவே வந்து சாராயம், அந்த சாராயத்தை கம்ப்ளீட்டாக ஓச்சது, அந்த சாராயமே இல்லாமல் ஆக்குனது அந்த எஸ்ஏ. அவங்க பேர் வந்து பாலமுருகன். ஆனால் இப்போ அவங்க டிஎஸ்பியாக இருக்கதை நான் கேள்விப்பட்டேன். அதே மாதிரி இப்போ இருக்க அதிகாரிகள் நினச்சா கண்டிப்பாக பண்ண முடியும். நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அதை மக்களுக்கு பயன்படுத்தாமல் இருக்காங்க. கண்டிப்பாக அதை பயன்படுத்தணும். இதை முதலமைச்சர் அவங்க இதை பார்க்கணும்.
இது மூலிமா நடவடிக்கை எடுக்கணும். இந்த பார்க்கவங்களும் இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இதை வந்து முதலமைச்சர் பார்த்து நம்ம மக்களுக்கும் நமக்கும் நல்லது செய்யணும்னு விரும்பி ஒரு தொண்டு நிறுவனமாக நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.